வணக்கம். ஒரு கணம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம வரலாறுல ஒவ்வொரு 13,000 வருஷத்துக்கும் ஒரு பெரிய ஒரு ரகசியமான புனிதமான நிகழ்வு நடக்குது. ஆமா, அது உலகத்தோட போக்கையே மாத்தக்கூடிய சக்தி வாய்ந்தது. நிச்சயமா. அந்த அரிய நிகழ்வு சரியா நாம வாழ்ற இந்த காலகட்டத்துல தான் நடந்துகிட்டு இருக்குன்னு சொன்னா நம்ப முடியுமா? இன்னைக்கு நாம இதத்தான் தோண்டி துருவி பார்க்க போறோம். ஆமா, இதுக்காக நீங்க பகிர்ந்துகிட்ட ஆதாரம் ட்ரென்வோலோ மெல்கிசெடக் எழுதின ஒளியின் பாம்பு 2012க்கு அப்பால் என்கிற புத்தகம். சர்பென்ட் ஆஃப் லைட். அதேதான். இது வெறும் ஜோசியம் இல்ல, இது பூமியோட ஆன்மீக ஆற்றல். குண்டலினியா? ஆமா, பூமியோட குண்டலினி எப்படி ஒரு மாபெரும் இடப்பெயர்ச்சி செஞ்சதுங்கிறத பத்தின ஒரு பதிவு. குறிப்பா 1949ல இருந்து 2013 வரைக்கும் நடந்த அந்த பயணத்தை இது விவரிக்குது. சூப்பர். அப்போ நம்மளோட நோக்கம் ரொம்ப தெளிவா இருக்கு. இந்த புத்தகத்துல இருக்கிற ஆழமான கருத்துக்களை புரிஞ்சுக்கணும். கண்டிப்பா. முதல்ல இந்த பூமியின் குண்டலினி இல்லனா ஒளியின் பாம்புனா என்ன? அது ஏன் திபெத்ல இருந்து தென் அமெரிக்காவுக்கு நகரணும்? முக்கியமா இந்த மாற்றம் நமக்கும் நம்ம உணர்வு நிலைக்கும் என்ன அர்த்தத்தை கொடுக்குது? வாங்க இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம். கண்டிப்பா. முதல்ல இந்த பூமியின் குண்டலினிங்கிற கருத்தை புரிஞ்சுக்கணும். இது பூமியோட மையத்திலிருந்து வர்ற ஒரு உயிர் ஆற்றல். ஓகே. எப்படி நம்ம உடம்புல குண்டலினி சக்தியை ஒரு பாம்பு வடிவத்துல சொல்றோமோ? ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரி இது பூமியோட ஆன்மீக ஆற்றல். உலகத்துல மனுஷங்க ஆன்மீகத்தை தேடுறதுக்கு மூல காரணமே இந்த ஆற்றல் தான ஆசிரியர் சொல்றாரு. ஓ, அப்படியா? மனித குண்டலினி பத்தி எனக்கு தெரியும். அது ஒரு தனி நபருக்கு ஒரு பெரிய ஆன்மீக விழிப்பை கொடுக்கும்னு சொல்வாங்க. ஆமா. அப்போ பூமியின் குண்டலினினா என்ன? இந்த பூமிக்கே ஒரு ஆன்மீக விழிப்பு நிலை வர்ற மாதிரி எடுத்துக்கலாமா? நாம எல்லாரும் அந்த நிகழ்வுக்குள்ளதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? சரியா சொன்னீங்க. இது கிட்டத்தட்ட அப்படிதான். இந்த ஆற்றல் அது பூமியோட மேற்பரப்புல ஒரு குறிப்பிட்ட இடத்துல. ஒரு இடத்துலயா? ஆமா, ஒரு குறிப்பிட்ட இடத்துல சுமார் 13,000 வருஷம் தங்கி இருக்கும். 13,000 வருஷமா? ஆமா, அந்த இடம்தான் அந்த காலகட்டத்தோட உலக ஆன்மீக மையம். அந்த ஆற்றல் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகரும்போது என்ன ஆகும்? ஆன்மீகம்ங்கிற வார்த்தையோட அர்த்தமே மாறுது. அர்த்தமே மாறுமா? ஆமா, நாம எதை ஞானம்னு நினைக்கிறோம், எதை இறைநிலைன்னு பாக்குறோம், எல்லாமே மாறும். இது ஒரு பெரிய மாற்றம். இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. நீங்க ஆண் தன்மை பெண் தன்மைன்னு ஏதோ சொன்னீங்களே? கரெக்ட். அதுதான் விஷயத்தோட மையம். இது வெறும் இடமாற்றம் மட்டும் இல்ல, ஒரு குணமாற்றமுமா? நிச்சயமா. கடந்த 13,000 வருஷமா இந்த ஆற்றல் திபெத், இந்தியா பகுதிகளில் இருந்துச்சு. ஆசிரியர் அத ஆன்மீக மையம்னு சொல்றாரு. ஆன்மீக மையம். ஆமா, அங்கிருந்து வந்த தத்துவங்கள் பெரும்பாலும் தர்க்கம், அறிவு, தியானம், தனிநபர் ஞானம்னு மூளைய மையமா வச்சிருந்தது. ஓகே, புரியுது. லாஜிக். ஆனா இப்போ இந்த ஆற்றல் தென் அமெரிக்காவுல சிலி பெருநாட்டு மலைகளுக்கு நகர்ந்திருக்கு. புது இடத்துக்கு. ஆமா, இத பெண் ஆன்மீக மையம்னு சொல்றாரு. இது இதயம், உணர்வு, சமூகம், இயற்கையோட ஒன்றிணைதல். அப்போ இது ஃபீலிங் சம்பந்தப்பட்டதா? சரியா சொன்னீங்க. இந்த மாதிரி விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். அதனாலதான் உலக அளவுல அரசாங்கத்துல, வணிகத்துல பெண் தலைவர்கள் அதிகமாக வரத இந்த மாற்றத்தோட ஒரு வெளிப்பாடா பாக்குறாரு. வாவ்! அப்போ இது ஒரு புவியியல் மாற்றம் மட்டும் இல்ல, ஒரு உலகளாவிய கலாச்சார மற்றும் உணர்வு நிலை மாற்றம். ஆமா, ரொம்ப பெரிய மாற்றம். சரி, இந்த பிரபஞ்ச நிகழ்வு இப்போதான் நடக்கணும்னு எப்படி கணிக்கிறாங்க? இதுக்கு பின்னாடி ஏதாவது வானியல் கணக்கு இருக்கா? இருக்கு. இதுக்கு ஆசிரியர் பயன்படுத்துற கருத்து தான் விஷுவத்தின் முன்னேற்றம். Precession of the equinox. Precession of the equinox. ஓகே. இத கேட்கறதுக்கு கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கலாம், ஆனா ரொம்ப சிம்பிளான விஷயம்தான். ஒரு பம்பரம் சுத்தும்போது அது மெதுவாகும்போது லேசா தலையாட்டம் இல்லையா? ஆமாமா. அதோட முனை ஒரு வட்டத்தை வரைஞ்சுக்கிட்டே சுத்தும். நம்ம பூமியும் அதே மாதிரி தான், தன்னோட அச்சுல லேசா ஒரு தள்ளாட்டத்தோட சுத்துது. ஓ, அந்த பம்பரம் உதாரணம் நல்லா புரியுது. இந்த ஒரு முழு தள்ளாட்டத்துக்கு பூமி எடுத்துக்கிற காலம் சுமார் 25,920 வருஷம். 25,920 வருஷங்களா? ஆமா. இதனால என்ன ஆகும்னா, நம்ம வடதுருவம் எப்போதும் ஒரே நட்சத்திரத்தை பார்த்திருக்காது. கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டே இருக்கும். இது ஒரு பெரிய பிரபஞ்ச கடிகாரம் மாதிரி. பிரபஞ்ச கடிகாரம்? அந்த கடிகாரத்தோட முள்ளு எந்த நட்சத்திர கூட்டத்தை நோக்கி இருக்கோ அது அந்த யுகத்தோட மனித உணர்வை தீர்மானிக்குதுன்னு பண்டைய நாகரிகங்கள் நம்புனாங்க. அப்போ நாம இப்போ எந்த யுகத்துல இருக்கோம்? நாம இப்போ மீன யுகத்திலிருந்து கும்ப யுகத்துக்குள்ள, அதாவது ஏஜ் ஆஃப் அக்வேரியஸ்குள்ள நுழையறோம். வாவ்! ஆச்சரியம் என்னன்னா, 6,000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த சுமேரியர்களுக்கே இந்த கணக்கு தெரிஞ்சிருக்கு. பிரமிப்பா இருக்கு.
சரி, இந்த கடிகாரத்துக்கும் நம்ம குண்டலினி பாம்பு நகர்றதுக்கும் என்ன நேரடி சம்பந்தம்? நேரடி சம்பந்தம் இருக்கு. இந்த 25,920 வருஷ சுழற்சியில 2 தடவை தான் இந்த குண்டலினி நகருமா. 2 தடவை தானா? ஆமா. ஒன்னு பூமியோட அச்சு நம்ம பால்வெளி மண்டலத்தோட மையத்தை நோக்கி திரும்ப ஆரம்பிக்கும்போது, சரி. இன்னொன்னு மையத்திலிருந்து விலகி போக ஆரம்பிக்கும்போது. ஓகே. டிசம்பர் 21, 2012ங்கிறது அந்த மையத்தை நோக்கிய ஒரு கணித புள்ளி. அதனாலதான் அந்த தேதியை மையப்படுத்தி நிறைய பேசினாங்க. ஆமா, 2012ல உலகம் அழிய போகுதுன்னு ஒரே பேச்சா இருந்துச்சு. ஆனா புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, அது அழிவு இல்ல, ஒரு தொடக்கம். உண்மையான ஆற்றல் மாற்றம் 2002லயே தொடங்கிடுச்சுன்னு. அப்போ இந்த மாற்றத்தோட தாக்கம் எப்படி இருக்கும்? தாக்கம் ரொம்ப பெருசு. பழைய இடமான திபெத் தன்னோட ஆன்மீக ஆற்றலை கொஞ்சம் கொஞ்சமா இழக்குது. புது இடங்களான சிலியும் பெருவும் புத்துயிர் பெற்ற ஆன்மீக ஆற்றலை பெறுது. அப்போ அங்கிருந்து புது ஞானம் வருமா? ஆமா, அங்க இருக்கிற மக்கள் மூலமா ஒரு புதுவிதமான ஞானமும் ஒளியும் உலகத்துக்கு பரவும்னு ஆசிரியர் சொல்றாரு. இதுக்கு அறிவியல் சான்றுகளும் இருக்குன்னு அவர் குறிப்பிடுறாரு. அப்படியா? என்ன மாதிரி? உதாரணமா, சுமார் 13,000 மற்றும் 26,000 வருஷங்களுக்கு முன்னாடி பூமியோட துருவங்கள் இடம் மாறினதுக்கும் காந்தப்புலம் பலவீனமானதுக்கும் பதிவுகள் இருக்கு. ஓ, போல் ஷிஃப்ட் பத்தி சொல்றீங்களா? அதேதான். கடந்த 2000 வருஷமா நம்ம பூமியோட காந்தப்புலம் தொடர்ந்து பலவீனமாயிட்டு வருது. இப்போ அது ரொம்ப நிலையற்ற தன்மையில இருக்கிறதாவும் அவர் சுட்டி காட்டுறாரு. ஓகே, நம்ம கிட்ட ஒரு பிரபஞ்ச கடிகாரம் இருக்கு. அது ஒரு பெரிய மாற்றத்துக்கான நேரத்தை காட்டுது. ஆமா. இந்த மாற்றம் பூமியில ஒரு ஆன்மீக ஆற்றல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்துது. கரெக்ட். இது வெறும் கருத்து மாதிரி இல்லாம ஒரு பெரிய காவிய கதை மாதிரி இருக்கு. இந்த புத்தகம் இந்த பயணத்தை முழுசா விவரிக்குது இல்லையா? வாங்க அந்த வரைபடத்தை பின்பற்றி போலாம். இதெல்லாம் எங்க இருந்து தொடங்குச்சு? இந்த பயணம் பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி மூழ்கிப் போன அட்லாண்டிஸ் கண்டத்துல தொடங்குனதா புத்தகம் சொல்லுது. அட்லாண்டிஸா? இங்கதான் நாம வானியல்ல இருந்து மெல்ல மெல்ல ஆன்மீக புராணங்களுக்குள்ள போறோம்னு நினைக்கிறேன். ஆமா, அங்க நாக்கல் சகோதரத்துவம் அப்படின்னு ஒரு உள்வட்ட குருமார்கள் இருந்தாங்க. நாக்கல் பிரதர்ஹுட். அவங்களுக்கு இந்த ஆற்றல் ஒரு நாள் இடமாறுனி முன்னாடியே தெரிஞ்சிருந்தது. அப்ப அவங்க என்ன செஞ்சாங்க? அட்லாண்டிஸ் முழுகிறதுக்கு முன்னாடியே அந்த குருமார்கள் இந்த ஒளியின் பாம்பை பின்தொடர்ந்து இமயமலைக்கு வந்துட்டாங்க. திபெத்துக்கா? ஆமா, திபெத்ல அவங்க ஒரு பெரிய வெள்ள பிரமிட்டை கட்டினாங்க. பிரமிட்டா? எஜிப்துல மாதிரி. கிட்டத்தட்ட அதோட நோக்கம் இந்த குண்டலினி ஆற்றல் சரியான இடத்துல நிலை கொள்றதுக்கு உதவுறதும் அந்த ஆற்றலை மனிதகுலத்தோட நன்மைக்காக ஒருமுகப்படுத்துறதும் தான். ஓ. இதனாலதான் அடுத்த 13,000 வருஷத்துக்கு திபெத், இந்தியா, சீனா பகுதிகள் உலகத்தோட ஆன்மீக மையமா மாறுச்சு. அதனாலதான் அங்க அவ்வளவு ஞானிகள் உருவானாங்களா? ஆமா, லாவோசு, புத்தர் மாதிரியான மகா ஞானிகள் எல்லாம் அங்கிருந்து தான் உருவானாங்க. வாவ். அட்லாண்டிஸ்ல இருந்து திபெத் 13,000 வருஷம். அதுக்கப்புறம் இப்போ சமீபத்துல நடந்த நகர்வு எப்படி ஆரம்பிச்சது? அதுக்கு என்ன காரணம்? 1949ல சீனா திபெத்தை ஆக்கிரமிச்சதுதான் அந்த தொடக்க புள்ளி. ஒரு அரசியல் நிகழ்வா? ஆமா, அந்த அரசியல் நிகழ்வு 13,000 வருஷமா ஓய்வுல இருந்த அந்த ஒளியின் பாம்பை எழுப்பி நகர வச்சது. அந்த ஆற்றல் தலாய் லாமாவை பின்தொடர்ந்து இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சது. ஓகே. அதுக்கப்புறம் 1950கள் 60கள்ல உலகம் முழுக்க சுத்தி கடைசியா மத்திய அமெரிக்காவை அடைஞ்சது. ஒரு நிமிஷம், எனக்கு இது கொஞ்சம் நம்பவே முடியல. சொல்லுங்க. ஒரு பழமையான பூமி அளவிலான ஆன்மீக ஆற்றல் அட்லாண்டிஸ்ல இருந்து கிளம்பி இமயமலையில 13,000 வருஷம் தங்கி, ஆமா, ஒரு அரசியல் ஆக்கிரமிப்பால எழுப்பப்பட்டு தலாய் லாமாவை பின்தொடர்ந்து உலகம் முழுக்க சுத்தி வருது. ஆனா அது கப்பல் போக்குவரத்துக்காக மனுஷன் கட்டின ஒரு கால்வாயால தடுத்து நிறுத்தப்பட்டுச்சா? இது ஒரு நம்ப முடியாத திருப்பு தான். ஆனா புத்தகம் இதைத்தான் சொல்லுது. இந்த ஆற்றல் போக்குவரத்து நெரிசல ஆசிரியர் எப்படி விளக்குனாரு? நீங்க கேக்குறது சரிதான். பனமா கால்வாய் பூமியில ஒரு பெரிய காயத்தை ஏற்படுத்தின மாதிரி. ஒரு காயம் மாதிரியா? ஆமா, அது வட அமெரிக்காவையும் தென் அமெரிக்காவையும் பௌதிகமா மட்டுமல்ல ஆற்றல் ரீதியாகவும் பிரிச்சது. அந்த ஆற்றல் தென் அமெரிக்காவுக்குள்ள நுழைய முடியாம ஒரு பெரிய தடையை ஏற்படுத்துச்சு. அதனால என்னாச்சு? அந்த பகுதியில நடக்கிற தொடர் போர்கள், குழப்பங்களுக்கு கூட இந்த ஆற்றல் தடை தான் காரணம்னு சிலர் நம்புறத ஆசிரியர் குறிப்பிடுறாரு. அப்போ அந்த தடையை எப்படி நீக்குனாங்க? இது ஒரு மிஷன் இம்பாசிபிள் படத்தோட கிளைமேக்ஸ் மாதிரி இருக்கே. ஆமா. ஒரு ஆன்மீக தடையை எப்படி உடைச்சாங்க? இதற்கான தீர்வு பழங்குடி மக்களின் ஞானத்திலிருந்து வந்தது. மாயங்களா? ஆமா,
மாயன் பெரியவங்களுக்கு இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தது, அவங்களோட நாட்காலிப்படி. என்ன சொல்லுது அவங்க நாட்காலி? வட மற்றும் தென் அமெரிக்காவோட ஆற்றலை மறுபடியும் இணைக்க கழுகு மற்றும் காண்டோர் விழா நடத்தப்படணும்னு சொல்லப்பட்டிருந்தது. செரமனி ஆஃப் தி ஈகிள் அண்ட் தி காண்டோர். அதேதான். அந்த விழா பிப்ரவரி 19, 2001 மாயன்கள் மற்றும் சுமார் 200 பிற பழங்குடியினரால நடத்தப்பட்டது. ஒரு விழா மூலமா இதை சரி பண்ணிட்டாங்களா? அது வெறும் தொடக்கம்தான். அப்படியா? அதைத் தொடர்ந்து செப்டம்பர் 2001 அமெரிக்கா கண்டங்களிலிருந்து 500க்கும் மேற்பட்ட பழங்குடியினர் ஒன்னா சேர்ந்து 500க்கும் மேற்பட்ட பழங்குடியினரா? ஆமா, அவங்க 3 நாளைக்கு சடங்குகள், தியானம் மூலமா இந்த ஆற்றல் பனாமா கால்வாயை கடக்க உதவி செஞ்சாங்க. அப்புறம் 3வது நாள் அந்த ஆற்றல் அந்த தடைய உடைச்சுக்கிட்டு கொலம்பியாவுக்குள்ள நுழைஞ்சு தென் அமெரிக்கா முழுக்க பரவ ஆரம்பிச்சது. நினைச்சு பார்க்கவே ஆச்சரியமா இருக்கு. அப்போ அந்த பயணம் எங்க முடிஞ்சது? அதோட இலக்கு என்ன? கடைசியா அந்த ஒளியின் பாம்பு சிலி நாட்டுல இருக்கிற ஆண்டிஸ் மலைகள்ல தன்னோட புது ஓய்விடத்தை அடைஞ்சது. ஆண்டிஸ் மலைகளா? ஆமா, அங்க 112 பழங்குடியினர் அதுக்காகவே காத்திருந்தாங்க. ஓ. புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, அடுத்த யுகத்தோட மகா ஆசிரியர்கள், புது ஞானிகள்லாம் இங்கிருந்து தான் பிறப்பாங்கன்னு. ஆக இன்னைக்கு நம்ம பார்த்தது ஒரு சாதாரண கதை இல்ல. நிச்சயமா இல்ல. பிரபஞ்ச சுழற்சிகள், பூமியோட உயிராற்றல், அட்லாண்டிஸ், மாயன்கள்னு பழங்கால நாகரிகங்கள். கடைசியா உலகத்தோட உணர்வு நிலை எப்படி அறிவு சார்ந்த ஆண் தன்மையிலிருந்து இதயம் சார்ந்த பெண் தன்மைக்கு மாறுதுங்கிற ஒரு நம்ப முடியாத பயணத்தை பார்த்தோம். ஆமா, இது வெறும் கற்பனை இல்ல, ஒரு பெரிய பிரபஞ்ச நிகழ்வோட பதிவுன்னு ஆசிரியர் சொல்றாரு. அப்ப மொத்தத்துல இந்த புத்தகம் நமக்கு என்ன செய்திய சொல்ல வருது? மொத்தத்துல இந்த புக் என்ன சொல்ல வருதுன்னா, வரலாறுங்கிறது தற்செயலான நிகழ்வுகளோட தொகுப்பு இல்ல. அப்ப அது என்ன? அது ஒரு ஆழமான சுழற்சி முறையில இயங்குற ஆன்மீக அமைப்பு. இது வானியல் நிகழ்வுகளையும் மனித உணர்வை ஒன்னா இணைக்குது. இதுல நமக்கு என்ன செய்தி இருக்கு? இங்க ஒரு முக்கியமான செய்தி இருக்கு. நம்மளோட தற்போதைய உலக சவால்களை சமாளிக்கிறதுக்கான திறவுகோல் எங்க இருக்கு? பழங்குடியினரோட ஞானத்துல இருக்கு. நம்ம தர்க்க ரீதியான மனதை காட்டிலும் இதயத்தோட குரலை கேட்க வேண்டிய காலகட்டத்துல நாம இருக்கோம்னு இது வலியுறுத்துது. அது ஒரு சக்தி வாய்ந்த கருத்து. ஆயிரக்கணக்கான வருஷமா ஞானத்தை தேடி கிழக்கு நோக்கி இமயமலைக்கு போன லோகம் ஆமா, இப்போ மேற்கு நோக்கி ஆண்டிஸ் மலைகளை பார்க்கணும்னு சொல்ற மாதிரி இருக்கு. கரெக்ட். இது நாம இத்தனை நானா பயன்படுத்திட்டு இருந்த ஆன்மீக வரைபடத்தையே தலகீழா திருப்புது. நிச்சயமா. இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சிந்தனை. இந்த புத்தகம் பூமிய வெறும் கல் மண்ணா பார்க்கல. அதுக்கு ஒரு பெயர், ஒரு ஆளுமை இருக்கிற வாழும் உணர்வுள்ள ஒரு சத்தையா விவரிக்குது. ஆமா, ஒரு உயிருள்ள சத்தை. ஒருவேளை பூமிய அப்படிப்பட்ட ஒரு சத்தையா, உங்க பேரை தெரிஞ்ச ஒரு உயிரா நீங்க நினைச்சா, இன்னைக்கு உங்களை சுத்தி இருக்கிற உலகத்தோட நீங்க பழகுற விதம் எப்படி மாறும்? சிந்திச்சு பாருங்க.